குறிப்பிட்ட இடத்துல தான் இது காடுகள்ல வளருது. நாங்களே காட்டுல தான் போய் எடுத்துட்டு வரோம். தங்கம் போன்ற மருத்துவ குணம் கொண்ட சொடக்கு தக்காளி, அதற்கு இத்தனை அருமை இருக்கிறதா? அது என்ன சொடக்கு தக்காளி என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வகை தக்காளியானது வழக்கமான தக்காளி போன்று இருக்காது. மாறாக ஒரு பை போன்ற அமைப்புக்குள் அந்த பையை அழுத்தினால் தொடக் என்ற சத்தத்துடன் அது திறக்க உள்ளே கனி தெரியும். பரவலாக கிராமங்களில், தெரு ஓரங்களில், சாலை ஓரங்களில் இதனை ஏராளமானோர் கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். தானாகவே வளரக்கூடிய தன்மை படைத்த அருமையான செடி. இதனை ஆங்கிலத்தில் கட்லீஃப் கிரவுண்ட் செர்ரி என்று கூறுகிறார்கள். கிழக்கு ஆசிய நாடுகளில் இதனை அதிகமாக பார்க்கலாம். இது குறித்த மருத்துவ தகவலில் பெரிய பட்டியலே இருக்கின்றது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது அருமையான மருந்தாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துமாம், நரம்பு மண்டலங்களின் செயல்பாடுகளை சிறப்பாக்குமாம், அல்சர் போன்ற பலவிதமான வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வை தருமாம். சித்த மருத்துவர்களை அணுகி அது குறித்த தகவல்களை தெரிந்து அதனை சாப்பிடும் முறையை தெரிந்து கொள்ளுங்கள். பேரு புவனா, நான் மூப்பர்கட்டில் இருக்கேன். இங்கே இந்த சொடக்கு தக்காளி காடில் ஒரு ஒரு இடத்துல இருக்கும். இது சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் அதனால ஆகும், தலைவலி, மூட்டு வலி இதெல்லாம் நல்லாகும். நிறைய இடத்துல இருந்து இங்கே கேட்பாங்க. கிடைச்சா நாங்கள் அந்த மாதிரி சீசன் இருந்தால் எடுத்து கொடுப்போம். அதுக்காக ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க.